வணக்கம் அன்புறவுகளை மீண்டும் புதியதொரு வாரத்திலே முரண்முடிவின் நிகழ்ச்சியோடு உங்களை மற்றொரு மாலையிலே சந்திக்கின்றோம். எல்லோரையும் இன்முகத்துடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வோம். முரண்முடிவு நிகழ்ச்சி பரவலாக தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றது. அவ்வப்போது நாங்கள் இந்த எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலங்களின் பின்னர் மீளாய்வு எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றோம். 4வது ஆண்டிலே இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றது முரணும் முடிவு. ஏராளமான சமூக கதைகளை பேசியிருக்கின்றோம். சமூகத்திலே மாற்றம் காண வேண்டிய பாடுபொருட்களை பற்றி சிலாகித்திருக்கின்றோம். முள்ளாய் பல விடயங்கள் முதுகிலும் நெஞ்சிலும் உறுத்தி கொண்டிருந்தாலும் கூட பேச வேண்டிய தருணங்களில் பேச வேண்டிய விடயங்களை தொடர்ச்சியாகவே முரண் முடிவும் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றது. மிக அதிகமானவை நமக்கு மிக நெருக்கமான விடயங்களாகவும் இருக்கின்றது. இன்னும் சில கொஞ்சம் நமக்கு தள்ளி நின்றாலும் கூட ஏதோ ஒரு வகையில் எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ற அடிப்படையிலே அவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பலர் வெளியிலே சந்திக்கின்ற பொழுது இந்த வாரம் என்னை ஒட்டிய எனது விடயத்தோடு ஒட்டிய இந்த விடயங்கள் பேசப்பட்டதாக தெரிந்தேன் என்பது போன்று சமூகத்தினுடைய பல மட்டங்களிலும் இவை பேசு பொருளாக சிலாகிக்க தொடங்கி இருக்கின்றது. அது மிக முக்கியமான விடயம். எங்களுக்காக எந்த நமதுகளை நாங்கள் பேசுகின்றோமோ அந்த நமதுகள் எங்களை நோக்கி எங்களுடைய கருத்து பரிமாற்றத்துக்காக அல்லது நாங்கள் சிலாகிப்பதற்காக எங்கள் மத்தியிலே மீள வந்து நிற்கின்ற பொழுது மாத்திரம்தான் ஒரு சமூக மாற்றத்துக்கான நிகழ்ச்சி பயனடைய முடியும் என்பதை நம்புவன் நான். எனவே இதிலே இங்கே வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் கலைஞர்களை விட இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் முக்கியம். உங்களோடு சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நாங்களும் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இவை வானதூதர்களை பற்றி பேசுகின்ற நிகழ்ச்சி அல்ல, அல்லது சாத்தான்களை பற்றி பேசுகின்ற நிகழ்ச்சி அல்ல, அல்லது வேற்று கிரகவாசிகளை பற்றி பேசுகின்ற விடயம் அல்ல. சகோதரமாய் நாளாந்தம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாய் நாங்கள் வாழ்கின்ற எங்களினுடைய நடப்பியல் சீவியங்களை பற்றி நாங்களே பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதனால் நாங்கள் எல்லோருமே இதற்கு முக்கியமானவர்கள். குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. தொலைக்காட்சியிலே காட்டப்படும் இலக்கம் உங்களுக்கான இலக்கங்கள். அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். நீங்கள் பல்வேறு விதமான காட்சி பொருளுக்கு ஏற்ப அதை ஒட்டிய பல சம்பவங்களை உங்கள் வாழ்நாளிலே சந்தித்திருக்கக்கூடும். எனவே உங்களுடைய அனுபவங்கள் மிக முக்கியமான அனுபவத்தோடு வாருங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரண்முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் அன்புடன் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டு வழமை போலவே கருத்துரையாளர்கள் கலைஞர்கள் இன்றும் வந்திருக்கிறார்கள். புதியவர்கள் அல்ல, உங்களுக்கு தெரிந்தவங்க தான். அவர்களையும் அன்புடன் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் கருத்துரையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மிக சிறியவர்கள் அல்ல, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் மிக பெரியவர்கள் என்று சொல்கின்ற பொழுது மிக அனுபவஸ்தர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற தருணங்களிலே இவர்களுடன் ஒரு நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு நான் செலவிட்ட நேரத்திலும் பார்க்க மிக பாதியான நேரத்தை செலவழிக்கின்ற அளவுக்கு அவர்கள் மிக கட்டித்தனம் வாய்ந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கருப்பொருள் பற்றி சாடையாக பேசினாலே அதை இப்படி அப்படி செய்யலாம் என்பது போன்ற எண்ணக்கருக்களை கூட தங்களுடைய ஆலோசனைகளை கூட வழங்குகின்ற அளவுக்கு இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்று மிக நகைச்சுவையாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஒரு விடயத்திலே பாண்டித்தியம் பெற்று வருவதற்கு 3 விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிலாகித்திருந்தோம். ஒவ்வொரு விடயத்தை சொன்னார்கள். இறுதியாக ஒரு பெரிய மனிதர் சொன்ன விடயம், ஒரு விடயத்திலே நீங்கள் பாண்டித்தியம் அடைய வேண்டும் என்றால் 3 விடயங்கள் செய்ய வேண்டும். 1 முயற்சி, 2வது முயற்சி, 3வது முயற்சி, அல்லது பயிற்சி, 2வது பயிற்சி, 3வது பயிற்சி என்று சொல்லி நாங்கள் சிரித்து மகிழ்ந்து மீண்டும் கலையத்துக்கு வந்திருக்கணும். அந்தளவுக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கூடாக இந்த விடயங்களோடு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக நான் அண்மை காலமாக உணர்ந்து கொண்டு வருகிறேன். எனது நேரத்தை மிக குறைத்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ரமேஷ் வேதநாயகம் நடிப்புக்காகவே இந்த உலகம் இவரை பிரசவித்ததோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அவர் மிக பைத்தியக்காரனாக நடிப்பிலே மிக பைத்தியக்காரனாக என்னை ஆக்கி கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகின்றவர் ரமேஷ். கலைக்காக வாழ்கின்ற ஒரு மனிதர். அதே போல் சிவாவிடம் நான் பார்க்கின்ற விடயம் நடிப்பு, அந்த விடயங்களுக்கு அப்பாலே நல்ல பிஆர் இருக்குது, நல்ல இந்த வெகுஜன தொடர்பாளர்,
தொடர்பு அவரிடம் மிக அருமையாக இருக்கின்றது. அந்த விடயங்கள் சார்பாக யார் என்ன இந்த நிகழ்ச்சியை பற்றி அவ்விதமாக எங்கு பேசுகிறார்கள், எந்த இடத்துக்கு போய் சேருகின்றது என்பது பற்றியதான தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் விரல் நுனியிலே கொண்டு வருவார். தொழில்நுட்பத்திலே பெரிய பாண்டித்தியம் இல்லை, ஆனால் வாய்வழி செவிவழியாக இந்த விடயங்களை காவி கொண்டு வரக்கூடிய ஒரு சமூக தொடர்பாளராகத்தான் நான் பார்க்கிறேன். அதை விட அற்புதமான ஒரு கலைஞனும் சிவா. அதே போல் இங்கே எங்களுடைய ஆனந்தன், சிவஞானம் 2 பேரும் இருக்கிறார்கள். 2 பேருமே உங்களுக்கு புதியவர்கள் அல்ல, பழையவர்கள் தான். அதிகமாக சிவஞானம் இந்த கருத்துரையாளர்களுடைய பக்கத்திலே வருவார். ஆனந்தன் 2 பக்கங்களிலேயும் அதிகமாக கலைஞராக கருத்துரையாளராக வருவார். இன்று இங்கே கருத்துரையாளராக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனந்தன் மற்றும் சிவஞானம். நான் நினைக்கிறேன், எப்பொழுதுமே நான் சொல்வதைப் போல கலைஞர்கள் ஒரு சமூகத்திலிருந்து விதிவிலக்கானவர்கள் அல்ல, வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. சமூகத்தினுடைய ஒவ்வொரு விளை பயனையும் ஒவ்வொரு சிக்கல்களையும் மிக ஆழமாக பார்ப்பவர்கள் தான் கலைஞர்கள். ஆடல் பாடல் கவினூறு கலைகளில் ஊறி திளைப்போர் பிறர் ஈனநிலை கண்டு துள்ளுவர் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. கலைஞர்களுக்கு அந்த வகிபாகம் மிக முக்கியமாக இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நம்புபவன் நான். அந்த வகையில்தான் இவர்களை அடிக்கடி அவ்வப்போது ஒரு 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 பொதுமக்களாகவும் சமூகம் சார்ந்தவர்களாகவும் இந்த இடத்திலே கொண்டு வந்து நகர்த்துவது என்னென்றால், கலைஞர்கள் மற்றவர்கள் பார்ப்பதை விட சற்று ஆழமாக வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே அவர்களையும் நான் அவ்வப்போது இங்கே கருத்துரையாளர்களாக அமர்த்துவதுண்டு. இன்று கருத்துரையாளர்களாக ஆனந்தன் மற்றும் சிவஞானம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கருத்துரையினுடைய ஒரு தோற்றுவாய்ப்பாக இங்கே வந்திருந்தாலும் கூட அதிகமாக கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுவது மிக ஆழமாக உங்களுடைய அனுபவங்களிலிருந்து வெளிவருவது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புறவுகள் உங்களிடம் இருந்ததால். எனவே உங்களுடைய கருத்துக்கள் எண்ணங்களோடு வாருங்கள். முரண்முடிவு நிகழ்ச்சியில் இன்றைய கருப்பொருளை அழகு சேர்த்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களால் நிரப்பிக்கொள்ளுங்கள். அந்த கருத்தோடு நாங்கள் இந்த முறை கால் வந்திருக்கக்கூடிய காட்சி முரண்பாடு என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதனை பாகமாடுவதற்கு ரமேஷ் மற்றும் சிவா இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ உடனடியாக இந்த வாரத்துக்கான காட்சி படிவத்தை பார்த்து விடுவோம். சுந்தரம், நான் கேட்ட காசுக்கு உனக்கு திறக்க என்ன பிரச்சனை? காசுக்கு பிரச்சனை நீ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாய், ஆனால் மீனை விற்கிற நார வெளியில் கேட்கிறேன். காணிட வலிவு தான்டா காசு. காணிட வலி எனக்கு என்ன தெரியும்? நான் இங்கே 15-20 வருஷமா இருந்து சொத்தா வளர்த்து இந்த காணியை வந்து நீ வெளிநாட்டிலேருந்து வந்திருந்து போட்டு என்ன நார அளவில் இல்லை கொஞ்சம் சுந்தரம் முடியாது. உண்ட வீடு பக்கத்தில் உள்ள காணி நான் அந்த பக்கத்து காணியை நான் பார்த்தேன். அந்த காணி மேட்டு காணி, அங்கே நிறைய மாமரங்கள் எல்லாம் இருக்கு. அங்கே மற்ற இடத்துல அவங்களுக்கு 5-10 காசை பார்க்க சும்மா சொல்லாத. உனக்கு உண்ட வயலை பட்ட பற்றி விற்காத. இது வந்து மீன் விற்கிற மாதிரி எனக்கு விற்கிறேன் என்ன சொல்லுவாப்போம். ஒரே ஒரு விஷயத்த கேள், நாங்கள் அங்கே காசு மரத்தில் காய்ச்சி அள்ளி இல்லை சரியோ. இன்றைக்கு இந்த காணி எவ்வளோ வேல்யூவோ அதிண்ட விலை தான் நான் தருவேன். அங்கே எந்த இடத்துல வந்து நான் லண்டன்லேருந்து வந்தேன். அங்கே நீ இங்கே வந்து லண்டன்லேருந்து விளையாட இங்கே வந்து கூலிங் கிளாஸும் அரை காய்ச்சி டைம் போட்டுக்கொண்டு எல்லாரும் திரிகிறது, ஸ்கூட்டர்லாம் திரிகிறது, வீடு வந்து காணி வந்தோன்னு சொன்னா ஒரு பரம்பரை இருக்கணும்ப்பா. அஞ்சு லட்சம் கேட்கிற நான் சொன்ன விலையை தர்றேன். அதுக்கு பெருமை ஒன்று இருக்கு. எங்களோட இருக்கிறவங்களை அவளை வித்து போன உங்களுக்கு விற்கணும். கொஞ்சம் அப்படியே வித்திருப்பி ஏன் எங்கிட்ட வரேன் பார்த்து நிற்கிறேன். அங்கே இருக்கிறான் உனக்கு நீ கசவார வேலை கசவாரம் இல்லை காணின்ற பெருமை உண்ட காணியில நீ சொல்ற இந்த மாமரம் நிக்குது மாமரம் நிக்குது பெரிய நாச்சார வீடு அதுக்கு பெருமை இருக்கு. எந்த காலத்து வீடு? அது பரிசுமா பரிசு இந்த வீடு இடிச்சு தான் கட்டணும். வீடு என்ன இப்படி வீடுக்கு பாக்கலாம் இந்த வீட்டை நான் வீட்டை வாங்க வரல, காணி தானே வாங்க வந்தேன். காணியோ வீட்டையோ வாங்க வாரியே ஒழுங்கா காசு தரணும். நீ வெளிநாட்டுல இருந்து வந்து இப்படி கசவாரம் எனக்கு ஒரு பெரிய அவசரம். வெளிநாட்டுல நாங்கள் காசை அள்ளுறோம். காசை அள்ளுப்படையில கசவாரப்படையில நாங்கள் இந்த காணிக்குள்ள பெருமை தான் தரோம். இல்ல நீ வந்து சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த காசை கொண்டு வந்து நீ கஷ்டப்பட்டு உழைக்க நான் சொல்ல இல்லை. ஆனால் அதை நீ காசு இப்படி நான் குறைச்ச விலைக்கு கேட்கப்படாது. இது அநியாய வேலை செய்யறேன். வேலை சொன்னா அப்ப என்னோட தேடி வர நான் தேடி வந்தேன். திருப்பி தேடி வந்த நீ
நான் ஒண்ணுமே இல்லை. வேணா சண்டை உண்டாக்கா சரி நாங்கள் காணித்த பெருமதி தானே வெளிநாட்டுல போயிருந்தா இந்த பிரயோசனம் ஆட்களுக்கே பரிசு கிடைக்கும் உங்களால. வெளிநாட்டுல என்ன நீ சொல்ல நான் போக்குல இந்த காணி என்ன விலையில இருந்தது இன்றைக்கு என்ன விலை தெரியுமா உனக்கு உங்களால சொல்றேன் கொஞ்சம் பரிசு கிடைக்கும். நீ இருக்கிற விலைக்கு இன்று குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு தாயகம் நோக்கி சென்று அங்கு படையெடுத்து கொண்டு காணிகள் வீடுகள் வியாபார தலங்கள் என்று போட்டி போட்டு கொண்டு வாங்குகின்ற ஒரு நிலை குறிப்பிட்ட கால வருடங்களாகவே அதிகரித்து கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது அதனுடைய உச்சத்தில் நிற்கின்றோம். இந்த வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து அங்கே காணி வீடுகளை வாங்குபவர்கள் பேரம் பேச தொடங்குகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை மாற்றமடைகின்றது. பேரம் பேசுகின்ற நிலையை மாற்றி தாங்கள் விதிக்கின்ற விலையினை அவ்விதமாக பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தாங்கள் வெளிநாட்டிலிருந்து வருவதாக நிரூபிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு குறிப்பாக தாயகத்தில் இருக்கக்கூடிய இந்த காணிகளை வீடுகளை விற்பவர்கள் மத்தியில் இருக்கின்றது என்பதனை 2 வாரங்களுக்கு முன்னர் ஒருவர் எடுத்து அலாக்குறையாக தொலைபேசியினுடன் பேசி கொண்டிருந்தார். ஒரு 1.5 லட்சம் அல்லது 2 லட்சம் ரூபாவை கொஞ்சம் குறைத்து வீட்டை தரும்படி கேட்ட பொழுது அவர்கள் மிக கடினமாக அவர்களை காண்டமாக விமர்சித்து கொண்டு இந்த பிசினிகள் அல்லது பணத்தை இழப்பதற்கு மிக கஞ்சல்தனம் காட்டுகின்ற மனிதர்கள் என்ற வகையிலே தன்னை விழித்ததாகவும் புலம்பெயர்ந்து நாடுகளில் இருந்து வருபவர்களை விழித்ததாகவும் அவர்கள் ஒரு இவ்வளவு செலவழிக்கிறார்கள் இவ்வளவு வீடு வேண்டு வருகிறார்கள் ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாவுக்கு பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னை அதிகம் நையப்படுத்ததாக மிக மிக கவலையுடன் அவர்கள் கூறி வந்திருந்தார். அந்த வீட்டை அவர் இறுதியாக வாங்கவும் இல்லை, ஆனால் இப்படியான அவமானங்களை தான் சந்தித்து வந்திருந்ததாகவும் குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் மிக கசவாரங்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஏளனமான ஒரு எகத்தாளமான உரையாடல் அங்கு இடம்பெற்றதாக அவர் கருத்து பரிமாறினார். அவர் மாத்திரமல்ல, பலர் தாயகத்துக்கு மிக ஆசையுடன் சென்று விட்டு வருகின்ற பொழுது அங்கு இருப்பவர்கள் தங்களை ஒரு 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 பணத்தினை இறக்குமதி செய்கின்ற ஒரு இறக்குமதியாளர்களாக மட்டுமே பார்க்கிறார்கள் ஒழிய அந்த பணத்தினை உழைப்பதற்கு நாங்கள் சிந்துகின்ற வியர்வை பற்றி ஒரு எண்ணம் கூட இல்லை. குறிப்பாக உறவுகள் என்ற விடயத்தை தாண்டி வியாபாரம் என்கின்ற விடயத்திலே அதுவும் பேரம் பேசாத வியாபாரத்தினை எங்களுடன் செய்ய விரும்புகின்ற ஒரு வட்டம் அங்கு உருவாகி வருகின்றது என்பதனை மிக கவலையுடன் பகிர்ந்திருந்தார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இருவருடைய உரையாடலை சற்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் மிக தெளிவை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் அழைப்பில் இணைந்து கொண்டு வரலாம். ரமேஷ் வாங்க. சரி ரமேஷ், உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் சுந்தரம். நீங்கள் என்ன அங்கே தாயகத்திலிருந்து வீடு வாங்கி விற்கிற தொழிலாளி இது உங்களோட தெரிஞ்ச சொந்த காணி விற்கிறனால எத்தனை காணி இருந்தது உங்களுக்கு? இந்த ஒரு காணி தான் இருக்குது. நான் இதை விற்று போட்டு வருங்க இடத்துக்கு போகணும். அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மற்ற வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் சும்மா தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னீங்க? இப்போ என்னென்று சொன்னால் இப்போ அங்கே வந்து இப்போ என்னோட பக்கத்துல அவர் எல்லாம் வந்து ஆக்கள் வேண்டி இருக்கிறோம். வேண்டி அங்கேருந்து வராக்கள் வந்து வேண்டி வரைக்கும் கேட்குற காசை குடிக்கிறோம். சில பேர் கூடையும் கொடுத்துட்டு போயிடும் சந்தோஷமா. இப்போ நாங்கள் இங்கேருந்து கஷ்டப்படுறோம், நாங்கள் இவ்வளோ ஏழமாக இங்கேருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் கவம் செய்தால் நாங்கள் சொந்த ஊரில் இருக்கிறது ஒரு கஷ்டப்படுறதா நீங்கள் அப்படி அது என்ன உங்களுக்கான ஒரு சிம்பத்தியாக ஆக்க பார்க்குறீங்களா? சிம்பத்தியாக இல்லை, இப்போ போர் சுற்றுலாவில் இருந்து நாங்கள் வளர்ந்தபடியா போர் முடிஞ்சு கனகாலம் உண்மையில போரால் பாதிக்கப்பட்டவன் ஒரு நாளும் தன்னை பெரிதாமல் காட்டுறதா நாங்கள் பார்க்கல. போரை சாட்டிக்கொண்டு கன பேர் பெரிதாமல் காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஆமாம், ஆனால் நான் கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்பட்டு இந்த என்னோட சொத்து இது. அப்போ அதுக்கு ஒரு விலையை கொடுத்து கேட்க இவர் வந்து அதுக்கு கசவாரமாக அறா விலை காட்டிக்கொண்டு நிற்கிறவருங்க. அவர் ஒரு பேரம் பேசுகிறவரை நீங்களே ஒரு கஞ்சல் தனம் மிக்கவன் என்று சொல்கிறது சரியா? அப்படியா? அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஒரு விலையை கொடுத்தால் அதை வெளிநாட்டுக்கு என்னத்தை பழகிறவன்னு தெரியல. அங்கே போய் அங்கேயும் பேரம் பேசுறது பழகக்கூடாது வெளிநாட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் எனக்கு நான் மச்சாக்கள் சொல்றதை போய் பார்த்தால் கடையில் போய் பானை கட்ட 50 முட்டை 40 தாரின்னு கேட்குறேன் ஒரு வெளிநாட்டில். அதே மாதிரி அங்கே அப்படி கேட்கக்கூடாது. என்ன விலையோ இங்கே அதாவது ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான் வெளிநாட்டில் வீடுகளுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸா? அது மாதிரி தான் நான் ஒரு விலையை கொடுத்து அப்படி வேண்ட வேணும். ஏன்னா எந்த கருத்து வெளிநாடு பாருங்க அந்த பழக்கத்தை நல்ல பழக்கத்தையாக பழகி இருக்கணும். என்ன இங்கே வந்து இப்போ பேரம் பேசி அறாவில கேட்டு இப்படி செய்தால் என்ன யோசனை? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அங்கே? நான் கமம் செய்கிறீங்க. சரி, உங்களோட இந்த காணியை விற்க போகிறீங்க. பிள்ளைகள் எத்தனை? பிள்ளைகள் 3 பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆக? ஆமாம், அதெல்லாம் கிடையாது முடியும். அப்போ இப்போ ஒருத்தருக்கு வீடு தவிர நீங்கள் விற்று போட்டு வேறு செய்ய போகிறீங்க. அது உங்களோட பர்சன். அது உங்களோட இவரான முதலாவது ஆள் இல்லை இதுக்கு முதல்ல பல பேர்கிட்ட நீங்கள் அணுகி இருக்கிறீங்க? இவரான இந்த வீட்டுக்கு இவரான முதலாவது ஆள். மற்ற வீட்டில் பார்த்து நான் விற்போம். நீங்களே வெளிநாட்டிலேருந்து வர ஒருத்தர் தான்
விற்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி உள்ளுக்குள்ளே விற்கலாமா? உள்ளுக்குள்ளே விற்கலாம். வெளிநாடு வாராக்கள்னு சொன்னால் பேரம் பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே காசை கொடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ நீங்களும் ஒரு பேரம் பேசாமல் இருக்கணும்ன்றதுக்கான தான் வெளிநாட்டு நாளை தெரிவு செய்கிறீங்க. ஆமாம், ஏன்னா என்னோட விலைக்கும் அதுக்குள்ளே பெருமதிக்கு நல்ல காசு வர்றது யாருக்கும் விருப்பம் தான். அப்போ நீங்கள் எவ்வளவு விலை சொன்னாலும் பேரம் பேசக்கூடாது. இல்லை இவ்வளவு அப்படி இல்லை, எனக்குன்னா ஒரு பெருமதி ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த பெருமையான காசை கேட்குறத கொடுத்துட்டு போவோம். இப்போ எவ்வளோத்துக்கு இவர் பேரம் பேசினவர்? 5 லட்சம் ரூபா விட்டு 4 லட்சம் கேட்குறேன். இல்லை 5 லட்சம் ரூபா என்றால் என்ன? நீங்கள் என்ன 5 லட்சம் இலங்கை காசாக சொல்கிறீங்க? அந்த இலங்கை காசுக்குள்ள பெருமதியா இல்லாட்டி? ஆமாம். என்ன நீங்கள் சின்ன எவ்வளோ நிலம் மாமரம் எல்லாம் இருக்குன்னு மாமரம் கருத்துக்குள்ள மாமரம் இருக்குது, திறமான மாமரம், நல்ல வீடு, நல்ல இடத்துல நல்ல தண்ணி நல்ல தண்ணியெல்லாம் இருக்கலாம். அப்புறம் 1 லட்சம் ரூபாவை குறைச்சி கொண்டு தான் அது உங்களுக்கு கசவாரம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அதை கசவாரம் சொல்லாமல் என்ன சொல்லுவோம். சரி 20% என்ன? சரி வாங்க. சிவா, சுந்தரத்தோட உங்களோட பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம். உங்களை பார்த்ததுக்கு ஒரு பேர் கந்தா. நீங்கள் இங்கே லண்டன்லேருந்து போனீங்க? லண்டன்லேருந்து போனேன். சரி, இப்போ என்ன உங்களுக்கு ஒரு காணி உண்டு அங்கே வேண்டணுமெண்டு என்ன தேவை வந்தது? இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் காணி வாங்கணும்னு யோசிச்சேன் நான். அதுக்காக நான் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாண காணிக்கு என்ன கொம்புல கதைக்கிழமை டவுனுக்குள்ளே வாங்க யோசிக்கல. என்ன இந்த காசுள்ள பெருமதிக்கு தான் காணி. அப்போ நான் நல்லா கொஞ்சம் தள்ளி போய் நல்ல ஒரு கிராம பக்கமாகவே பார்த்தேன். 5 லட்சம் மணிக்கு அங்கே போக்கலான்னு அந்த காசை வாங்க முடிஞ்சு 5 லட்சத்துக்கு உலகில் இல்லாடி யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே வீடு 1 கோடி கிட்ட நிற்கிது. அங்கே 5 லட்சத்துக்கு வாங்கலாம்ட்டு போனேன். அங்கே 5 லட்சத்துக்கு வாங்க போனால் காணியை பார்த்தா காணி பள்ள காணி, வீட்டை வீடும் பழைய வீடு. இவ சொல்கிறாரு மாமரம் உண்டு, அந்த மாமரம் போய் சாகப்புற நிலையில் நிற்கிது. அந்த விற்கிறவன் வந்து தண்ட காணியை புனிதமாக தான் சொல்லுவான், வாங்குறவன் வந்து பள்ள காணின்னு சொல்ல போகிறான். நான் போய் நிக்கல வெள்ளம் நிக்குது ஐயா. அப்ப பள்ளம் தானே. அப்ப அங்க போய் அப்ப நான் யோசிச்சேன்னு சொல்லுவான். போனேன் 5 லட்சம் பெறுமதி என்று சொல்லி போனால் 5 லட்சம் வேண்டா ஓகே வாங்க கொண்டு போனால் அந்த காணிக்கிட்ட பெறுமதி. நாங்கள் இங்கே ஒரு வீடு வாங்குறோம்டா இன்றைக்கு ஒரு 5 லட்சம் மணி இந்த காசு போட்டு காணி வச்சுக்கோங்க. பவுன்ஸ்ல நாங்கள் 5 லட்சத்துக்கு பார்க்குறோம். நாங்கள் அது ஒரு 4 போடுறோம். அப்போ அவர்கிட்ட கேட்க போகும்போது அவன் இந்த பழக்க வழக்கம் பிஹேவியர் சஞ்சார பிள்ளையாக கிடக்கு. பேசுகிற விதத்தை பாருங்க, எப்படி பேசுகிறேன், கஞ்சன் பேசுகிறேன். இவர் அங்கே உழைச்சி பார்த்தா தான் தெரியும். லண்டனில் இந்த காசு அள்ளி கொண்டா போகிறோம். விளங்குது பள்ளக்காணின்னு பேசாம விட்டு போகலாம் தானே. பள்ளக்காணி வெள்ளம் நிற்குது எனக்கு வேணாம்னு போகலாம் தானே. அதை விட்டு 1 லட்சம் குறைச்சி கேட்கணும். அந்த காணியில வேல்யூ ஆகலாம். இதே குறைச்சி கேட்டா நீங்களும் தரலாமா தரையிலாத? அதை விட்டு தரையிலாத கொடுக்க மாட்டோம். எந்த வேலை என்ன சொல்லுங்க, அவமதிக்கிறீர்கள். நாங்களும் உங்களை அவமதிக்கிறோம், நீங்களே எங்களை அவமதிக்கிறீங்க. நான் உண்மையாக ஒன்றும் அவமதிக்கல. நான் கேட்ட விலை அது நீங்கள் அதுக்கு தாங்க வேண்டாம். இப்போ அதுக்கு மிஞ்சி காய்ச்சா இல்லை எனக்கு விட்டுட்டு போகிறது, அவருக்கு வேறு இடத்த வர்றது. நான் தானே அவர்கிட்ட போன முதல் ஆளு. அங்கே வேறு போய் பார்த்த மாதிரி இல்லை. அப்படி இல்லையில் இருக்கல. ஆனால் கதையை பார்த்தீங்களா எப்படி கேட்குறாரு. சரி, நல்லது. கந்தா, இப்போ கந்தா சுந்தரம் 2 பேரும் உள்ள பிரச்சனை. இப்போ கந்தா சுந்தரம் அல்ல இங்கே இருக்க பிரச்சனை. காணியினுடைய பெறுமதி 5 லட்சமா, 5 லட்சத்துக்கு காணி வேண்டலாமா என்பது அல்ல இங்கே பிரச்சனை. 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாவை பேரம் பேச முனைகின்ற பொழுது வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் பேரம் பேசாமல் கேட்கின்ற விலையை கேட்ட மாத்திரத்திலேயே தூக்கி விசுக்கி எறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாயகத்திலே இந்த வீடுகளை அல்லது காணிகளை அல்லது வியாபார நிறுவனங்களை விற்பவர்களுக்கு இருக்கின்றது. அப்படி பேரம் பேசுகிறவனை மிக பிசினியானவர்கள் அல்லது கஞ்சல்தனம் நிறைந்தவர்கள் என்கின்ற வசை மொழிகளால் அவர்களை எள்ளி நகையாடுகிற தன்மை இருந்து வருகின்றது. அதற்கு பின்னணியாக என்ன காரணங்கள் இருக்கக்கூடும். எங்கள் மத்தியிலே பலர் விடுமுறைகளுக்கு சென்று வருகின்றோம். காணியை விற்றல் வாங்கல் என்பது மாத்திரமல்ல, இதர பல ஏனைய விடயங்கள் சார்பாகவும் இந்த எள்ளி நகையாடல்களை வெளிநாட்டிலிருந்து செல்பவர்கள் நேரடியாகவும் அல்லது அவர்கள் வந்ததுக்கு பின்பு மறைமுகமாகவும் கேட்ட சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன. எனக்கு தெரிந்த ஒருவர் லண்டனில் இருந்து தான் சென்றிருந்தார். அங்கே ஒருவர் சொன்னார், லண்டனில் கொஞ்சம் கஷ்டம் போல என்ன ஆக்களுக்கு என்னென்னு சொன்னால், அங்கே வேறு நாடுகளில் இருந்து போன சொந்தக்காரெல்லாம் அவர் கொடுத்தது 50,000, இங்கே இருந்து போனவர் கொடுத்தது 20,000. எனவே இப்போ லண்டனில் எல்லாரும் கஷ்டம் போல இருக்குன்னு சொல்லி அவர் காதுபடையே சொல்லும் பொழுது மிக வேதனையுடன் வந்தார். கொடுத்தால் தான் எங்களை மதிக்கிறார்கள் அல்லது எங்களை அன்பு செய்கிறார்களோ என்ற ஒரு ஆதங்கத்துடன் வந்து பகிர்ந்ததை கூட 1-2 வருடங்களுக்கு முன்னர் ஒருவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. குறிப்பாக இந்த வீடு வாங்கல் விற்றல் என்பது இப்போ குறிப்பிட்ட காலங்களிலே மிக அதிகமாக நகர்ந்து கொண்டு வருகிறபடியால் இந்த வீடுகளுக்கான அல்லது வியாபார நிறுவனங்களுக்கான பேரம் பேசல் இடம்பெறுகின்ற பொழுது
குறைத்து கேட்கின்ற பொழுது அவர்களை இப்படி எள்ளி நகையாடுகின்ற ஒரு தன்மை பொதுவாக தாயகத்தில் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதை பற்றி தான் உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய மனப்பதிவுகள், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அது நடந்திருந்தால் அதை பற்றிய பதிவுகளோடு வாருங்கள். இவை மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. என்றால் இன்று எங்களுக்கும் தாயகத்துக்கும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொடர்பாடல் என்பது மிக அதிகரித்து இருக்கின்றது. எனவே இந்த சிக்கல்களை நாங்கள் விதமாக கையாளலாம் என்று பார்ப்பது மிக முக்கியமானது. சரி, 2 கருத்துரையாளர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். நினைக்கிறேன் நீங்களும் தாயத்துக்கு போய் வர்ற நீங்களாக இருக்கக்கூடும், அல்லது இப்படியான சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். எப்படி பார்க்குறீங்க ஆனந்தன்? இப்போ சிவா 2 பேர்ட்ட பிரச்சனை என்னண்டா இப்போ திடீரென்று ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு நாட்டுக்கு போயிருக்கணும். அவர் 25 வருஷமாக நாட்டில் இருக்கிறார். அப்போ இவருக்கு தெரியாது அங்கത്തെ காணிகள்கிட்ட பெருமதி எவ்வளோத்துல இருக்குதுன்ட்டு. இவர் வந்த நேரம் இந்த நாட்டை புலம்பெயர்ந்த நாட்டில் வந்துட்டு இவர்கிட்ட நினைப்பு அந்த காணிட பெருமதி ஒரு எக்ஸாம்பிள் 20 லட்சம் என்று சொல்லிட்டு தான் இவர்கிட்ட மனப்பாடத்தில் தான் இவர் இருந்து வாழ்ந்து இருந்துட்டு போகிறார். இதே இடத்துல அவர் விற்கிறவர் அங்கே நாட்டில் இருந்தவர் இவ்வளவு எங்களோட நாட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே. இந்த நாட்டு பிரச்சனையில் விற்கிறது வாங்குறது இப்போ ஒரு குறுகிய காலம், அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு இடையில தான். ஆனால் நாச்சதுர வீடு, தனி வீடு, பெரிய வீடுன்னு இல்லை. ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு பெருமதி இருக்குது. அது பழங்காலமாக சந்ததியாக இருக்கிற வீடுகள் இருக்குது, திடீரென்று வேண்ட வீடுகள் இருக்குது. ஆனால் கூடுதலாக டவுனை பொறுத்தவரையில், ஜஃப்னா டவுனை பொறுத்தவரையில் பெருமதி கூட தான். இப்போ வன்னி பகுதியில் பார்க்கக்கூட பெருமதி இப்போ அங்கேயும் அதே மாதிரி சேமாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் லண்டன்லேருந்து பார்க்கக்குள்ள பார்க்கணும் மோகச்சென்று சொல்லக்குள்ள இப்போ எல்லா இடத்துலையும் யூரோப்பை பொறுத்தவரையில் லண்டனை எல்லாம் சேம் ப்ரைஸ் சேமாக தான் இருக்குது. ஆனால் இவர் யோசிக்கணும் சிவா அங்கத்தே பரப்பு என்ன விலை போகுது, கந்தா யோசிக்கணும் ஒரு பரப்பு என்ன விலை போகுது அது இதுன்னு நல்லா விசாரிச்சுட்டு போனாருண்டா அவரும் பேச தேவையில்லை, இவரும் ஆகி பண்ண தேவையில்லை. நீங்கள் திருப்பி இந்த விஷயத்தை வாங்க என்னென்னா இல்லை, நான் வாங்க போன இடம் ஜஃப்னா டவுனுக்குள்ளே வாங்க இல்லை, சரியா தள்ளி அந்த இடத்தையும் நான் சொல்ல இல்லை, ஒரு இடத்துக்கு வாங்க போனேன். அந்த இடத்துல காணி பெருமதியே இல்லை. அது நீங்க அங்க போன பிறகு தெரியுமா? இங்க இருந்து இல்லை வாங்க நான் 5 லட்சம் ஒரு வீடு ஒரு வீட்டை காணி 5 லட்சம் போதுன்னு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் 5 லட்சத்துக்கு ஒரு காணி எங்க காட்டுக்கு பார்ப்போம். அது சரி. அப்போ அப்படி ஒரு காணியை தான் நான் வாங்க அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ அப்படி பார்க்க போக்குள்ள அந்த காணியை நான் போய் பார்த்தோன்னே யோசிச்சேன், கொஞ்சம் ஒரு குட்டி காணி ஒரு எப்படியான நான் பண்பா தான் கேட்டேன். பண்பா அவரோட கதைக்கு அவர் என்ன சொல்றார், போக்க முதல்ல நீ எனக்கு பிசினாரி நீ இப்படி ஜன்னல்ல இருந்து வந்திருக்க இப்படி காசு கேட்கறான்னு கேட்டா அவர் அது இல்ல பிரச்சனை. அவர்கிட்ட பிரச்சனை என்ன சொல்ல, காலங்காலமா அவர் அந்த நாட்டிலேயே இருந்து அந்த சொத்தை பராமரித்து வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் அதுக்கு ஒரு வழிவசம் போட்டு விற்கத்தான் பார்ப்பார். அது 4 லட்சமோ 3 லட்சம் பெருமதி என்று நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அவர்கிட்ட பிரைஸ் எவ்வளவோ விருப்பமண்டா வேண்டுறது இல்லாட்டி வர்றது, அதை போய் மலிவாக கேட்கறது கூட்டி கேட்கறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாங்கி பண்ணாமல் இந்த பொருள் நேர பொருள் 5 லட்சம் கட்டணும் 5 லட்சம் கொடுத்துட்டு சொல்றியா? இல்லை அப்படி இல்லை, நான் அப்படி சொல்ல இல்லை. அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இப்போ தானே எவ்வளோ பத்திரிகையில் புத்தகங்களில் எங்கள்கிட்ட பெருமதி காணிகள்கிட்ட பெருமதி நாங்கள் இங்கே இருந்தே பார்க்குறோம். என்ன ஜஃப்னா டவுனில் எவ்வளோ போகுது 5 பரப்பு, வவுனியாவில் எவ்வளோ போகுது, கொழும்புல எவ்வளோ போகுது சாதாரணமாக தெரியும். எனவே நாங்கள் பேரம் பேசுவதை தவிர்த்து கொண்டு போகின்ற பொழுதே இதனுடைய பெருமதிகளை ஒரு வகையான ஆய்வு செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஆனந்தனுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் பேரம் பேசுவதில் என்ன தவறு இருக்கின்றது? அப்படி கேட்பதனாலேயே அவர்கள் ஆத்திரப்பட வேண்டும், ஆத்திரப்பட்டால் அவமதிக்கிற மாதிரி ஏன் எப்படி அந்த பதிலை சொல்ல வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகள் எங்களிடம் போக்கி நிற்கின்றன. இடைவெளிக்கு இப்பொழுது செல்ல போகின்ற இடைவெளியின் பின்பு மீண்டும் வருகின்ற பொழுது இங்கே சிவஞானம் இருக்கிறார். மீண்டும் ஆனந்தன் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பில் இணைந்து கொண்டு நீங்களும் பாருங்கள் என்பவர்களே பேசுவோம். இப்பொழுது சிறிய இடைவேளை. இடைவேளையின் பின்பு மீண்டும் முரண்மொழிவு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்பவர்களே. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கொண்டு தாயகம் நோக்கி நகர்கின்ற விடுமுறைக்காகவும் இதர பல தேவைகளுக்காகவும் தாயை நோக்கி நகர்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக வியாபார முயற்சிகளில் ஈடுபடுகின்ற, அதிலும் காணிகள் வீடுகளை விற்று வாங்குகின்ற, வியாபார தலங்களை வாங்கி விற்கின்ற நடைமுறையிலே குறிப்பாக தாயக மக்களுடனான தொடர்பினை பேணி வருகின்ற நிலைமை புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக விடுமுறைக்கு செல்லுகின்ற பொழுது காணிகளை பார்ப்பதும் பின்மே அதற்றை வாங்குவதற்காக முனைப்பு காட்டுவதும் அதிகரித்து கொண்டு வருகின்றது. இங்கே இருந்தாலும் கூட தங்களுடைய தாயக நினைவுகளை சுமந்தபடி இருக்கக்கூடிய மண் வளத்தினை தங்களுக்குரியதாக்க வேண்டும் என்ற ஆசைகளோடு இந்த புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமான காணி நிலங்களை அங்கே வேண்டுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களும் விற்கிறார்கள். அப்படியாக இந்த காணி நிலத்தை வாங்கி விற்கின்ற ஒரு புலம்பெயர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும்
தாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இடையே இருக்க உரையாடல் நான் பார்த்தோம். இந்த காணியினை விற்று வாங்கல் சம்பந்தமாக பேரம் பேசுகின்ற பொழுது கேட்ட விலையினை அந்த மாத்திரத்திலே தூக்கி விசுக்கி எறிந்து கொடுக்காமல் அதை பேரம் பேசுகின்ற பொழுது அவர்கள் மிக பணத்திலே கஞ்சல்தனம் நிறைந்தவர்கள் என்று வசைப்பாடுகின்ற ஒரு தன்மை குறிப்பாக தாயத்தமத்தில் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வருபவன்றவர்கள் மிக பரோபகாரம் காட்டிக்கொண்டு தங்களை பெரிதாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் பணம் இழக்கின்ற பொழுது அவர்கள் மிக கஞ்சல்தனம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டினை இந்த காட்சி ஏற்படுத்தியதைப் போலவே பல இடங்களிலே பலர் மிக குறையாக மிக வேதனையுடன் இங்கு வந்து பகிர்ந்து கொண்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் சிலர் பணத்தினை இனாமாக மக்களுக்கு ஒரு அன்பளிப்பாக வழங்குவதில் கூட மிக குறைந்த அளவு பங்களிப்பை வழங்குகின்ற பொழுது இங்கே வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அல்லது சில நாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் கஞ்சல்தனம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இதுக்கும் கணக்கு பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு ஈழம் நிறைந்த எகத்தாளம் நிறைந்த வசைமொழிகளால் அல்லது எள்ளிலக்கியாளர்களால் காயப்படுத்தப்பட்ட மனிதர்களாக மீண்டும் இங்கே வருகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இந்த வகையில் இந்த அனுபவங்களோடு இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமானது என்று நம்புகிறேன். இடைவெளிக்கு முன்பு ஆனந்தன், நான் நினைக்கிறேன் நீங்கள் பல விடயங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் பேசியிருந்தீங்கள். நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்தை நாங்கள் முடிச்சுக்கொண்டு சிவலிங்கத்துடைய பக்கம். அதாவது இவர் ரெண்டு பேரும் எந்த உலகத்தில் இருக்கணும்னு தெரியல. அவர் சொல்றாரு 5 லட்சம். இப்போ எங்க இருக்கு 5 லட்சத்துக்கு அங்கே காணி? நீங்கள் புரிஞ்சு கொண்ட விதம் போல இல்ல நான் நீங்க எந்த உலகத்தில் இவர் அந்த காணி வந்து ஒரு பரப்புக்கு பரப்பு 5 லட்சம். நீங்க அப்படி கதைக்கல பார்க்கக்கூடாது. 5 லட்சம் 4 லட்சம் உங்களோட நாட்டு சிச்சுவேஷன் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் முழு காணியினுடைய பெருமதியும் அது இல்ல ஒரு பரப்பு 5 லட்சம். பரப்பு எவ்வளவு காய்ச்சல்? அதான் 4 லட்சத்துக்கு கேட்கிறேன். ஒரு பரப்பு 1 லட்சம் குறைச்சு நான் முதல் யோசனை மாமரம் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. இப்ப அடுத்த கசவாரம் அது அடுத்த பிரச்சனை. ஒரு காணிக்கு பெருமதி இருக்கு ஐயா, நீங்க உள்ளதை சொல்லுங்க, விலையை அவர் கேட்கிறேன். ஆனா நீங்கள் வேண்டது மாதிரியும் இல்லை, விற்கிற மாதிரியும் இல்லை. ரெண்டு பேரும் சும்மா இல்லை காய்க்கிறீங்க. தேவையில்லாம இடம்பெயர்ந்த நாட்டையும் கொச்சப்படுத்துறீங்க, உங்களோட காணியையும் கொச்சப்படுத்துறீங்க. இப்படி விற்கல வியாபாரம்ன்றக்குள்ள டிசிப்ளினா வடிவா செய்யணும். ஜப்னா டவுனுக்குள்ள நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். நாட்டு இப்போ நான் வாங்கினது எஃப்டா டவுன் இல்லை, திருப்பி சொல்கிறத கேளுங்க. எஃப்டா டவுனில் காணி அப்போ 1 கோடி கிட்ட, 1 கோடி 2 கோடி அங்கே தெரியும். நான் வாங்குற வந்து ஒரு கிராமப்புறம். அந்த இடத்தையே உங்களுக்கு சொல்லணுமே, அந்த இடத்துல சொல்ல தேவையில்லை. அந்த இடத்த சொல்ல முடியாது. ஒரு அங்கே 5 பரப்பு காணி, ஒரு பரப்பு தான் நான் 4 லட்சம் கேட்குறேன். அப்போ 5 லட்சம் சொல்கிறேன். 5 லட்சம் சொல்கிறாங்க. பரப்பு தான் கேட்குற முடியா ஒரு காணி. சரி, அவர்கிட்ட பெருமதியை கேட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம் தானே. இப்போ கொஞ்சம் பாருங்க, என்ன அந்த காணியின் வேல்யூ தானேப்பா காசு. கசவாரம் வேண்டாது. சும்மா பாத்தீங்களா இப்ப இவர் என்ன சொல்ற, என்ன சும்மா சாப்பிட என்ன பேசணும்னா அங்க போய் அந்த சுற்று வட்டாரத்துல கேட்கல இந்த காணியிட பெருமதி. நான் இல்ல சும்மா ஒரு காணியை போய் பார்த்து கேட்கல. காணியை பார்த்தேன். இந்த காணிக்கு முதல் நீங்க யோசிக்கணும், இந்த பள்ளத்துக்கு மண் பரப்பவே இத்தனை லோரி மண் அல்லணும். அவ்வளவு பள்ளப்ப காணி வெள்ளம் நிற்கிது, மாமரம் வெள்ளத்துக்காக நிற்கிது. அப்போ உங்களுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக தான் அப்படி ஒரு கொஞ்சம் நானும் காணியை வாங்கி முதல் விடுவோம். பேருந்து ஒரு காலம் காசு வரைக்கல, அதை ட்ரப்புவோம், அதில் ஒரு கட்டிடத்தை கட்டுவோம். என்னுடைய பிளான். ஆனால் இவர்களுக்கு காசு வேறு மட்டும் பார்த்துருக்கிறீங்களோ? காசு இப்போ நீங்கள் ஒரு மாதம் இல்லை சரி, அவர்கிட்ட எதிர்பார்ப்பு அதில் என்ன இப்போ விளங்குது. அவர் சொன்னது என்னண்டா பரப்பு விளாண்டா அதை இப்போ அவர் டெவலப் பண்ணுவார், அது அவர்கிட்ட பிரச்சனை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸை சொல்லக்குள்ள அது நார்மல். இப்போ சொன்னாலும் காணியில் ஃபிக்ஸ் ப்ரைஸ் போட்டு விற்க இல்லை. ஃபிக்ஸ் ப்ரைஸ் நீங்கள் கேட்கலான்னு பாங்கி பண்ணக்கூடாது சொல்லியிருந்தா கேட்டுக்க மாட்டேன். அப்படின்னு அவர் விற்க போகவே இல்லையா? வீட்டை கட்டி பிடிச்சோன்னு இருக்கணும் இல்லை, ஏன் விற்க போனவர்? சரி சிவஞா, நீங்கள் சுந்தரம் என்ன அவர் வந்து தாயத்திலே இருக்கிறார். வந்து அங்கே இருந்து நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு அது அந்த காணியை பராமரித்து வீடுகளை அதில் பராமரித்து செய்து கொண்டிருக்கிறவருக்கு அவருக்கு ஒரு வலி இருக்குது அந்த மண்ணில் இருக்கைக்குள்ள. அப்போ அவர் தன் பொருளுக்கு ஏற்ற பொறுமதி கிடைக்கணுமன்றதுல அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதுக்கும் தப்பில்லை. உங்களோட மக்கள் இருக்க பிள்ளையாண்டு இல்லை. ஏனெண்டா நீங்கள் முதல்ல அந்த சொந்த நாட்டில் உங்களோட ஊரில் காணி வாங்கணுமென்று நீங்கள் எடுத்த முடிவும் வந்து பிள்ளையானதில்லை. அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போ நான் இப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்லுங்க அப்போ, நான் வந்து நான் ஜெஃப்னா டவுன்லாம் இருக்கிறேன். ஆனால் ஜெஃப்னா டவுனில் நான் இந்த காணியை வாங்குறேன்டா என்னட்ட அந்த காசு இல்லை. அப்போ நான் ஒரு கிராமப்புறமாக இப்போ காணியை வாங்கி விடும். ஒரு காலத்தில் அதுக்கு வேல்யூ வரும், விற்கலாம், வாங்கலாம், இல்லை சில விட நான் வாங்க போய் இருக்கலாம். எதெண்டாவது ஒரு ஐடியா தான். ஆனால் போய் கேட்க முதலே இப்படி பழக்க வழக்கத்தோட அவர் என்ன அணுகுத்தை பார்த்துனீங்களே, நீ வந்து கஞ்சல் அது இது
நான் இனிமேல் லண்டனில் விட இப்படி பேசலேன்னு ஒரு தடவை இல்ல அது சரி இப்ப இல்ல, இல்ல, இங்க இல்ல. அப்படி லண்டன்ல- இல்ல, இப்ப அது லண்டன்ல பிரச்சனை பேசும்போது இப்ப உங்களுக்கு வந்து பேசலாம். இப்ப ஊர் பிரச்சனை இல்ல நாட்டு பிரச்சனை அதை விடுங்க இப்ப நீங்கள் வந்து இப்போ காணி மண்ணு உண்மையில நான் வரவேற்கிற விஷயம் என்னன்னா தாய்நாட்டில் போய் வீடு ஒன்று ஒரு காணி ஒன்று வேண்டி இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அது நல்ல விஷயம் ஆனா இவர் வந்து அந்த நாட்டிலே இருக்கிறவர் கொடுக்கக்குள்ள அந்த காணிக்கு ஒரு பெருமதியை வச்சு ஃப்ரெண்ட்லியா விற்கலாமே கொஞ்சம் கூட கதையை கேளுங்க நான் என்ன பெருமை நல்லா இருக்க போறேன்னு வச்சுக்கலாம் இந்த காடி வாங்குற நோக்கமே எனக்கு வயது போன காலத்துல அங்கே போய் இருக்கத்தான் நானும் அங்கே இருக்கத்தான் போகத்தான் ஆசைப்படுறேன் அதுக்கு தான் அந்த காணியை வாங்க நினைக்கிறேன். ஆனா காணியை வாங்கிக்கல ஒரு கிராமப்புறமா கொஞ்சம் மலிவா வாங்கினா ஒரு பெரிய ஒரு பிரதேசத்தை வாங்கலாம்னு யோசிச்சா இப்படி ஒரு நாள் கதைக்கு முன்னா எதிர்பார்க்கவே இல்லையடா அது என்ன சொல்லுங்க பழகுற காய்ச்சல் பத்தி கேட்டீங்களா பார்த்தேன் அது என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம் இவர் அந்த காணியிட வந்து இவர் 2-3 பேர் போய் பார்த்த உடனே இவர் நெச்சிட்டார் இதை காணியை கூட கொடுத்தா என்னன்னு அப்படி நெச்சிருக்கலாம் என்ன இப்ப கொஞ்சம் பாருங்க இவர் கதையில இருந்து உங்களுக்கு புரியும். நீர் மட்டும் முதல் போனவனே நான் வேறு ஒருத்தரும் போகவே இல்லை இல்ல இவருக்கு என்னது? நீங்களா சொன்னீங்க இந்த கதை இதுகள் எல்லாம் பிடித்தான் நீங்க தான் இப்ப சொன்னீங்க இவர் மட்டும்தான் இப்ப வந்து வந்து பாத்துருக்காங்க. ஓ இவர் பார்த்தா மந்து பாதுக்கு ஊர்ல அங்க இருக்கிறார்கள் எல்லாரும் வேண்டி நிக்கணும். நீங்க இவருக்கு வெளிநாடு உள்ள இருக்கிற ஆட்கள் உடனே இந்த ஆள் கதை வர மாதிரி இருக்கு. 5 லட்சத்துக்கு உங்களோட உள்ளூர் ஆக்கள் வாங்குறா உள்ளூர் ஆக்களுக்கு தரப்பா கொடுக்குற நியாயம் இல்ல, இல்ல. நீங்கள் அப்படி ஒரு கேட்டா கூட திரும்ப வித்திருக்க மாட்டீங்க. இல்ல இல்ல வெளிநாடு அப்பா உனக்கு தருவோம்னு சொன்னா நீ உள்ளூர் ஆட்களை விட நீ ஒரே விளையாட்டு கசவரக்குணமா இருக்குது அதான் நம்பலாம் இருக்குது. இதுல என்ன கசபாரம்? அதுதான் கசபாரம்ன்ற இது தகாத வார்த்தை உண்டு நீங்க அடிக்கடி அதை யூஸ் பண்றீங்க இப்ப என்ன விஷயம் அவரும் வந்து கஞ்சனா அதாவது வந்து அவரும் வந்து புலம்பெயர் நாட்டுல வந்து சும்மா அவர் உழைக்கல அவரும் கஷ்டப்பட்டு நித்திர முடிச்சு ஒரு காசை கொண்டு போய் முதல் போடக்குள்ள அவர் யோசிச்சு தான் செய்வார் என்ன அதுக்காண்டி அவர் கசவாரம் நீங்க அவரை முடிவு எடுக்க இல்லாது அதே இடத்துல உங்களோட காணிடையும் பெருமதியை வந்து நீங்க 7 முண்டா கொடுக்கலாம் இல்லாட்டி விடலாம் இதை விட்டுட்டு அவரோட ஆகி பண்ணி நீ அங்க வந்து பிச்சைக்காரன் உனக்கு காணி வேண்ட தெரியுமா அவரை திட்டுல பிரியோசனம் இல்லை. ஆனால் என்ன சொல்லுங்க நான் இதில் ஒரு விட்ட பிள்ளைய என்ன சொல்லுங்க இதுக்குள்ள ஒரு புரோக்கரை பிடிச்சிக்கலாம் ஏன்னா இடையில புரோக்கர் காய்ச்சிருப்பேன் இப்படிப்பட்டா கூட நான் கதைக்க வேண்டிய அவசியம் நான் விட்ட பிள்ளை அதுதானே வீடு வாங்க சிவஞானம் நீங்க இன்டர்நெட் பார்த்துட்டு இருக்கிறீங்க சரி இல்லை இப்படியான மனிதர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து அங்கே வர்றவங்களை பற்றியதான தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அதிகமானவர்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கா? இல்லை தாயகத்தில் இருக்கிற மக்கள் அந்த சொந்த ஊர்களில் இருக்கிற மக்கள் உண்மையான நிறைய துன்பங்களை அனுபவிக்கணும் அது கண்ணோட நாங்கள் கண்டும் இருக்கிறோம் ஆனால் நிறைய செய்திகள் அறிஞ்சும் இருக்கிறோம் அப்போ அதுக்காக அவியல் அப்படி இந்த கதைக்கிற இப்படியான கதைகள் வந்து நிச்சயமாக கொஞ்சம் மன வருத்தத்துக்குரிய விஷயம் ஏனென்றா அவர் என்ன பேர் கந்தா அவர் வந்து தண்ட சைட்டில் உள்ள பிரச்சனை இதை சொல்கிறார் எப்படி இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எப்படி வருமானம் வருது அப்போ அதுக்கு தகுந்த தனக்கு தண்ட வருமானத்துக்கு தகுந்த இதில் தான் தான் குறைஞ்ச செலவில் வாங்கணும்னு சொல்லி அந்த காணியை தெரிவு செய்திருக்கிறார் அங்கே போய் அப்போ அவர் வந்து இப்போ இவர் தான் முதல் தரம் இவர் வந்திருக்கிறார் அப்போ அவர் கேட்ட விலைக்கு எடுக்க இல்லைன்றதுக்காக இப்படி கதைக்கவும் கூடாது அதே நேரத்தில் இவர் நான் தான் முதல் வந்திருக்கிறேன் இன்னொரு ஒரு தரம் வாங்க வரலைன்னா அவரும் அப்படி குறைச்சி கேட்கல 2 பேரும் கதைச்சி பேசி இல்லை இப்போ இது வந்து வெறும் கந்தாவினுடைய சுந்தரத்துடைய பிரச்சனை இல்லை கந்தாவும் சுந்தரம்ன்றது தாயகத்திலும் அப்புறம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஈடுபடுற மனிதர்களினுடைய ஒரு குறியீட்டு பாத்திரமாக தான் இருக்கிறார்கள் ஒரு உதாரண பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால் ஒரு அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பை கொண்டிருக்கக்கூடிய தாயக மக்கள் இருக்கிறார்கள். அதாவது வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் சொன்னால் கொஞ்சம் கூட காசை சொன்னாலும் அவர்கள் வேண்டி விட்டு போவார்கள். எனக்கு பலர் சொன்னார்கள் சும்மா இருந்த 5 ரூபா கீரை கட்டு 50 ரூபா ஆக்கிட்டு போன சமுதாயம் தான் புலம்பெயர்ந்த சமுதாயம் என்று சொல்லி என்னால் இங்கே வந்து தர்ற விலையை விட கூட அவங்க சொன்ன மாதிரி விசிக்கி எறிஞ்சிட்டு போய் இப்போ கீரைக்கட்டில் தொடங்கிய பிரச்சனை காணிக்கட்டில் வந்து நிற்கிது. ஓ அப்போ இது வந்து அந்த மனநிலை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினதில் பெரும்பான்மையான பங்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பொறுத்தும் இருக்குது. அப்போ இவங்க எதுக்கு செலவழிக்கிறாங்க எதுக்கு கணக்கு பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை. அப்போ அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த சிக்கல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறது. இது பல உறவு முரண்பாடுகளை இந்த தாயக மக்களுக்கும் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் இடையிலே கொண்டு வருகிறது. கன பேர் மிக சந்தோஷமாக விடுமுறைகளுக்கு இந்த வேலைகளுக்காக சென்று வருகின்ற பொழுது மிக மன உளைச்சலுடன் வந்து அதுக்கு இனிமேல் நாங்கள் தாயகம் பக்கம் போகவே மாட்டோம் என்று இருக்கக்கூடிய பல குடும்பங்களை நான் தனிப்பட்ட ரீதியாக சந்தித்திருக்கிறேன். எனவே தான் இந்த 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 விடயங்களை பற்றி பேச வேண்டிய ஒரு பொறுப்புக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மை அது உண்மை சரியான உண்மை. நீங்கள் ஷாம் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் இடைக்காலம் போய் வந்தேன். நான் அப்போ சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கே சொன்னவர் நீங்கள் எங்கேருந்து வந்துடு நானே ஏன் அப்படி என்ன கேட்குறீங்கள்ன்ட்டு இல்லை இப்போ இங்கே வந்து போயினோம்
மக்களை பார்க்க வித்தியாசமாக இருக்குது இப்படி எந்த நாடுன்னு அறிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் கேட்டேன் ஓகே நான் லண்டன்லேருந்து தான் வந்தேன் நான் சொன்னக்குள்ள நீர் ஓகே அன்றைக்கு ஒருத்தர் நோர்வேலேருந்து வந்தவர் அவர் அப்படி ஜெர்மனிலேருந்து வந்தவர் அவரே கதை எனக்கு சொல்கிறாரு நான் கிட்டனே நீங்கள் இப்படி நாங்களும் தமிழ் மக்கள் தானே நாட்டுக்கு இங்கே வர்றோம் உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு நாடுகளும் மக்களும் ஆய்வு கொண்டு வந்து இப்போ அப்படி புலம்பெயர்ந்த நாட்டில் அப்படி ஒரு இது ஒன்று வரப்போகுது என்னென்னு சொல்லுங்க நீ ஜெர்மனி நான் லண்டன் இப்படி இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அங்கே புலம்பெயர்ந்த நாட்டிலேருந்து அங்கே ஸ்லோனுக்கு போக்குள்ள அவையிலும் எங்களை வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் இவருக்கு இந்த காணியை கொடுக்கக்கூடாது இவர் லண்டன்காரன் நான் கொடுக்குறேன்டா ஜெர்மன்காரன் கூடாது ஆனால் இப்படியான ஆட்கள் விற்கவும் வாங்கவும் இருக்கக்குள்ள இவர் சொன்ன அறாவிலையும் அவர் நீ ஒரு நப்பி என்றதும் இது வந்து சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள இல்லாத விஷயம் உண்டு என்ன அன்பா பண்பா கதைச்சு காணியில் இப்போ சுந்தரம் இப்போ இவர் இப்படி சொல்லி இதை எப்படி சோர்ட் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ இவர் இப்படி கசகாரம்னு சொல்லிட்டு இருந்தாக்கா நீங்கள் தொடர்ந்தும் இவரில் கோவிச்சு கொண்டு காணியை வேண்டாம் போகணுமா இப்போ என்னன்னு சொல்லுங்க ஆபம் இவர் இப்போ வீணாமட்டு திறத்துன பட்சத்தில் நான் அவ்வளோ வண்டிட்டு இந்த காணி வாங்க யோசிக்கலை விளங்க இல்லையா என்னென்னு சொன்னால் நான் வந்து இந்த காணிக்கு இந்த ப்ரைஸ் கட்ட அவர் தனக்கு விருப்பம் இல்லையா கொடுக்காம விடலாம் இதே கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரி தான் விரும்பிய பொம்பளையே நாங்கள் கட்ட விருப்பம் அதே மாதிரி தான் நாங்கள் யோசிக்கலாம் இல்லையே இப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னா அஞ்சல் தரம் கட்டாமல் இந்த காசுக்கு வண்டிட்டு போகணும் கூட போஸ்ட் பண்ணிடலாம் அதை கட்டி கட்ட போட்டு சொல்லலாம் இல்லை அப்போ அந்த நிலையெல்லாம் இவர் கேட்குறாரு என்ன விளங்க இது இன்னும் கட்டணுமெண்டு இது என்ன என்ற பிரச்சனைன்னா அவருக்கு காணி இந்த விலையை தான் ஒரு நிர்ணயித்து வச்சிருக்கிறார் அந்த விலையை தாண்டி கொடுக்க மாட்டாருன்னா என்னட்டு ஓகே கந்தா எனக்கு இந்த விலை ஃபிக்ஸ் ப்ரைஸ் வேணாம் விடுங்கோ பேச்சு அப்படி முடிக்கிறாங்க ஏன் ஜாண்டியை பிடிக்கிறது நீங்கள் சொல்லணும் இப்போ சுந்தரம் இல்லை என்னென்னு சொன்னால் எனக்கு என்ன கோவம்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வாரியால் பேருந்தே நீங்கள் அங்கே கூட உள்ள அங்கே இருக்கே அங்கே ஒரு சாமான் பண்ணி பேரம் பேசியாக பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்க இங்கே நீங்கள் வீடு வாங்கி கண்டனீங்களோ லண்டனில் வீடு வாங்க தெரியுமா உங்களுக்கு லண்டனில் ஒரு வீடு வாங்குறேன்னா 5 லட்சம் வீடுண்டா நாங்கள் 4.5 லட்சம் கேட்போம் எல்லாரும் 4 லட்சம் கூடி கேட்போம் அங்கே ஆனால் உங்களை மாதிரி ஒரு வந்து எங்களை இந்த கண்ட வார்த்தை பேச மாட்டான் விளங்கு இப்போ நீங்கள் பேசி எங்களை அப்படி மதிக்க மாட்டேன் அப்போ நீங்கள் இப்படி மதிக்க வேண்டிய அவசியம் நாங்களாக கேட்டால் விலை எடுக்கப்படாது கூட குணத்தை சொல்கிறேன் அப்படி பேரம் பேசி இவ்வளோ காசை குறைச்சி கேட்க நாங்கள் அவர் அதுக்கு வேல்யூ தானே கொடுக்குறது இப்போ எல்லாம் அதுன்ற வேல்யூ இப்போ நீ உனக்கு உண்ட குவாலிஃபிகேஷன் தாண்டப்போ உனக்கு இல்லாமல் கல்யாணம் கூட பேசுகிறாங்க அதுக்கு தான் அந்த வேல்யூ கொடுக்குறான் இல்லையாண்டா இல்லையே அப்போ அதே மாதிரி தான் இதுவும் சரி நல்லது ஒரு விதமான ஒரு தெளிவையும் புரிதலையும் இந்த உரையாடல்கள் கொண்டு வந்திருந்தால் அது மிக முக்கியமானது அழைப்பிலே நேர்கள் வந்திருந்தால் பல விடயங்களை பேசியிருக்கலாம் எனக்கு தெரிய பலர் தனிப்பட்ட மின்னஞ்சல் வழியாகவும் குறுஞ்செய்திகள் வழியாகவும் இப்படியான விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் பல தகவல்களை வழங்கியிருக்கின்றீர்கள் ஆனாலும் கூட சில வேளைகளில் வெளிப்படையாக பேசுகின்ற பொழுது இந்த சம்பவத்தை ஒத்தவர்கள் இதை பார்த்தால் உங்களை ஏதாவது வேறு சிக்கல்களுக்கு கொண்டு வந்து விடுமோன்று சில வழிகளிலே அச்சம் இருக்கலாம் ஆனால் இங்கே ஆட்டங்கள் தான் முக்கியம் ஆட்கள் அல்ல எனவே இந்த தாயகம் மற்றும் புலம்பெயர்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த உறவு நிலைகளுக்கு இத்தகைய சின்ன சின்ன காரணகாரிய தொடர்புகள் ஒரு இடையூறாக அமைந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு காரணம் கூட இதை பேச வேண்டிய ஒரு தேவையை கொண்டு வந்திருக்கு சில வழிகளில் நீங்கள் அச்சப்படுவது போல அல்லது யோசிப்பதை போல இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இப்படி ஒரு விடயம் இப்படி ஒரு புரிதல் புலம்பெயர்ந்த சமூகத்திலே பேசப்படுகின்றது என்பதை பார்ப்பது கூட ஒரு சில வேளைகளிலே நல்ல உறவு நிலையை கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அமையக்கூடும் என்று நான் நம்புகின்றேன் சரி இப்போ நீங்கள் 2 பேரும் காணியை விற்பவரும் வாங்குவருமாக பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் 2 பேரும் உண்மையாகவே அந்த ஒரு பாத்திரத்தை பாகமாக இருக்கிறீங்க நீங்களும் முழுக்க புலம்பெயர்ந்த நாட்டில் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கும் இந்த வீடு வாங்கல் விற்றல் சம்பந்தமான அனுபவம் இருக்கும் தாயகத்துக்கு போய் வந்த அனுபவங்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் இந்த பாத்திரங்களாக இல்லாமல் உங்களுடைய சொந்த கருத்தை இதை எப்படி பார்க்குறீங்க ரமேஷ் அண்ட் சிவா சொந்த கருத்து என்னென்னு சொன்னால் பழமையாக அப்படி நடந்து போகிற ஆட்களுக்கு அந்த அங்கே இருக்கிற வெளியை விட கொஞ்சம் கூடத்தான் அவையில் எதிர்பார்க்குறது ஆட்களாட்டு என்றால் வசதி அங்கே இருக்கிறார்கள் வசதியான ஆட்கள் வரையினோம் இப்போ பார்த்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வசதியான ஆட்கள் அப்படியா ரெண்டு ஒரு இது ஒன்று இருக்குது ஒரு கருத்துப்பாடு ஒரு பார்வை ஒன்று கருத்துப்பாடு இருக்குது நாங்கள் போகிற உடுப்புகள் நடக்கிற விதங்கள் அதில் வச்சு ஒருத்தர் கருதல் தானே அது மாதிரி போகிற கார்கள் போகிற இடங்கள் அப்படியே பொறுத்திருக்கு அதை வச்சு சோடாக்கள் சோடா குடிக்கிறது சோடா போத்தில் குடிச்சு போட்டு இங்கே வருவேன் பின்னில் போடணும் திருப்பி கொடுத்ததா காசுன்னு அதெல்லாம் போட்டு கண்டுருக்கணும் அப்படியே விடுக்க போட்டேன் மறந்து போய் அப்படி அது பழக்க வழக்கம் அங்கே போனோடனே சரி இவர் வெளிநாடு தான் வந்துருக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் போய் அவையில் பிடிச்சிட்டு போயிடும் அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறது ஒரு வளமை
ஈவன் நீங்கள் அங்கே மிருக காட்சியாலே போனாலும் வெளிநாட்டுக்காரர் கூட தான் காசு வைக்கணும் டூரிஸ்ட் பாஸ்போர்ட். டூரிஸ்ட் பாஸ்போர்ட் அப்படி இருக்கிறபடியாக அந்த வழக்கம் அங்கே இருக்குது. அதனுடையால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குற பிள்ளைகள் இந்த கருத்து. எதிர்பார்க்கறது பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, வெளிநாட்டாக்கள் அவர் சொன்ன அவற்றை கவலை என்னடா கல்யாணம் பண்ணி சொல்கிற அந்த அதை எதிர்பார்க்கலாமான்ற இல்லை. அப்படி இல்லை, அது நான் பாத்திரத்துக்காக வச்சது நான். இல்லை பாத்திரத்துக்காக நீங்கள் செய்தது அங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை தானே. அது அப்படியான வார்த்தையில் பாவிக்கிறத அவருடைய அறியாமையும் கல்வியான குறைவாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பழமையாக சொல்ல நீங்கள் நல்லா இருக்கிறீங்க தானே, கொஞ்சம் பார்த்து பாராமல் தாங்கோட சொல்கிறது பரவாயில்லை. சிவா அப்படி பார்க்குறீங்க? என்ன பார்த்தால காணி இப்போ விற்க வந்தவர் என்னோட தண்டை விற்கிற இவ்வளவு கைண்டாக இவ்வளோ அன்பாக அதை இவ்வளோ விதமாக கதைச்சு அதை விற்க பார்க்கணும் மொழி இப்படியான ஆக்களை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறார். விளங்கலையா என்ன செய்கிறேன்னு அடிக்கணும் போல் நடந்துச்சு. என்ன அப்படி இல்லை இப்போ நீங்கள் பாத்திரமா சிவாவை சொல்லுவோம். ஆனால் உண்மையாக அப்படி ஒரு தடவை பேசக்கூடாது. கடைசி வரையும் என்னென்ன சொன்னால் விற்கிறவர் அதை நல்லா கைண்டா ஒரு அன்பா இப்படி இந்த விலை போகுது இப்படி போகுது இந்த நிலையில சில பேர் நேரையே சொல்லினோம். சில பேர் அவர்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் அப்படி வரைக்கல உங்களுடைய மச்சான் வந்தார் காணியை பார்த்தார் கஞ்ச இருக்குது அப்படின்னு சொல்கிறதா கவலைப்பட்டவர்களும் இருக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்லுங்க அவை நினச்சி கொண்டிருக்கணும் உண்மையாக இலங்கையில் உள்ளவை அப்படி நினச்சி கொண்டிருக்கணுமோ தெரியாது. இப்போ தாங்கள் அங்கே இலங்கையில் வெளிநாட்டிலேருந்து வரவே இந்த காசை கொடுத்து வாங்கினா என்ன, இதான் இந்த வெளி இப்போ கொடுத்து வாங்கினா என்ன, அவை அப்படி இருந்த நிலையிலேயே சும்மா காசை உழைக்கலாம் என்ற ஒரு நினைப்பில் அவைக்கு இருக்குது. ஆனால் இங்கே கஷ்டப்பட்டு தான் அந்த காசை கொண்டே வாங்கினோம். அப்போ இவ்வளோ கஷ்டப்படும் அதை இல்லை சும்மா இருக்கிறோமோ கஷ்டப்படுறோமோன்றது இல்லை. இப்போ பிரச்சனை ஒருவருக்கு உரியது அதுக்குரிய பெருமதியை பேரம் பேசுறது அப்படி பேரம் பேசுகின்ற முறைமையை வைத்துக்கொண்டு அவர் காசிலே ஒரு கஞ்சத்தனமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு முடிவெடுத்து வெள்ளி நகை ஆடுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் பல உரையாடல்கள் நீங்களும் காய்ச்சிங்க அதுக்களாலையும் பார்த்துருந்தோம். நிகழ்ச்சியுடைய நிறைவில் நீங்கள் இப்படியான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறது மக்களுடைய மனநிலையில் மாற்றுறதுக்கு என்ன உபாயங்களை கை கொள்ளலாம்? குறிப்பாக இப்போ இனிவரும் காலங்களில் விடுமுறைகளுக்காக மக்கள் புலமைந்த அந்த தாயத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு காலம் நெருங்குது. அப்போ இங்கே இருக்கவர்களுடைய நடவடிக்கைகள் அங்கே எப்படி இருந்தால் இப்படியான பார்வையாளர்களிடமிருந்து களையலாம். இப்போ அவங்கள்ட்டே தானாக வர இல்லை இந்த எண்ணங்கள், இப்படியான எண்ணங்கள் இங்கிருந்து விரடமாக காட்டின இந்த பில்டப் பண்ணுற விஷயங்கள்லாம் இப்படி நிற்கிது. இது எப்படி தவிர்க்கலாம் என்ற உபாயங்கள்? அதாவது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர் ஒன்றே உணர வேண்டும். 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு தடவை போகிறது, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு தடவை போகிறது, அதை தவிர்த்து கொண்டு 1 வருஷத்துக்கு 5 தடவை போகிறது அப்படின்ட்டு இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண போக்குள்ள நானே முறைப்படி பார்க்கக்குள்ள எங்களோட நாட்டுக்கு போகுது அந்த காசு. அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு ஷோ காட்டாமல் போனோமா தங்களோட வீடுகளில் இருந்து உறவினரோட உற்றார் உறவினரோட நல்ல பண்பாக பழகி கொண்டு வெளிநாட்டிலேருந்து வேனை பிடிச்சி ரோட்டில் ஸ்பீட்டாக போய் ஆக்சிடென்ட் பட்டு சாகிற சனங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூலதனங்களில். அதெல்லாம் தவிர்த்து கொண்டு அடிக்கடி போய் கோயில் குளமண்டு போய் நிம்மதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது என்னை பொறுத்தவரையில் நல்லா. அதுக்காண்டி அங்கே உள்ளவங்களுக்கு நாங்கள் வந்தா காட்டி இப்படி தான் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தால் இப்படி தான் செய்யும், ஷோர்ட்ஸ் அடித்து போட்டு இப்படி டிகிரி 40 டிகிரி இருக்கும், கோட் சூட்டும் போட்டு டையும் போட்டு கொண்டு போனாக்களே நான் கண்டிருக்கோம். ஆனால் அதுகளை கொஞ்சம் தவிர்த்து அங்குள்ள மக்களோட ஒத்து வாழ நாங்கள் இருந்து கொண்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அந்த மக்கள் அந்த நாட்டில் அதாவது தாயக நிலத்திலேயும் அந்த ஊர்லேயும் நிரந்தரமாக இருக்கிற மக்களை மதிக்கப்பட கொள்ளணும். இப்போ நீங்கள் முதல் குறிப்பிட்டீங்க அந்த அவியல், அதாவது அந்த கதாபாத்திரத்துக்காக அவியல் நடித்தது தான். இருந்தாலும் ஆனால் சில சம்பவங்கள் இப்படியான குடுக்கல் வாங்கல் இதில் இதை விட மோசமாக கூட சில பேர் முரண்படுவினம் பேசுவார்கள். அது இருக்குது அனுபவம். என்னென்னா அதில் பார்க்கக்குள்ள உண்மையாக நடிப்பிருந்தாலும் அவர் கொஞ்சம் ஏதோ சரியாக அனுதாபமாக இருந்தார் அவர் பேசக்குள்ள. நான் எந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி போய் கிராமத்தில் இப்படி வாங்க போனேன் விலையை முதல் நானும் குழம்பு நான் எப்படின்னா 5 லட்சம்ண்டா எவ்வளோ ஒரு காணி 5 லட்சம் ஆண்டி ஒரு இதாக இருந்தது. அப்போ ஒரு பரப்புக்கு 5 லட்சம், இப்போ 4 லட்சம் கைக்குள்ள அவற்றை வெளியும் புழங்குது. இப்போ ஒரு பரப்புக்கு 1 லட்சம் குறைச்சி கேட்குற 2க்குள்ள அவர் தன்னை பட்ட கஷ்டங்களை அவரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கதை பெறணும். அப்படி தான் இது ஆனால் இயற்கையாக இதை விட மோசமாகவும் சிலர் கதை பேச்சுகள் மோசமாக இருக்கும், சில நேரம் தகராறாக கூட மாறும். இல்லை என்ன மாதிரி இப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம்? அதான் வெளிநாட்டில் இருந்து போகிற மக்கள் கொஞ்சம் புரிந்துணர்வு இருக்கணும். அங்கே அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு வழிகளை கொஞ்சம் உணர வேணும். இப்போ இவர் சொன்ன மாதிரி
ஒவ்வொரு வருஷமும் போகக்கூடிய வசதி ஒருத்தருக்கும் இல்லை. நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொண்டு வெளிநாட்டில் இருக்கணும். அவைகளின் நிலைமையிலையும் அந்த நாட்டில் தாயத்தில் இருக்கிற மக்கள் உணரணும். சிலர் எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்ல மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு இப்போ சிலர் ஒரு வருஷம் 10 வருஷத்தால் ஒரு தரம் 15 வருஷத்தால் ஒரு வருஷம் அப்படி போகிற ஆக்கள் தான் இருக்கணும். அதாவது வந்து அதுதான் பிரச்சனை. 15 வருஷத்துக்கு போக்குல அந்த நாடு நடப்பு பிரச்சனைகள் வந்து அவருக்கு தெரிகிறேன். சந்தையை போனால் கீரையை இந்த முறை போய் 50 வருஷத்துக்கு வேண்டினோம், 2ஆம் தடவை போக்குல 2 ரூபாய்க்கு வேண்டினோம். அவைகளுக்கு அந்த நடைமுறை நிலைமை அவர்கள் ஏன் அப்படி போய் வர இல்லாமல் இருக்கணும்ன்ற நிலைமை அது வேற. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் நினைக்கிற நிலையில மக்கள் இல்லை. இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டரோட இருக்கணும். அங்கே இன்றைக்கு என்ன கீரை விற்கிது, என்ன டைம் நெத்தியில் பார்த்தோம்னா இருக்கணும். விளங்குது. அப்படி கேட்கல நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கேருந்து போகல காணி இந்த விலை, இந்த இடத்துல என்ன விலை தெரிஞ்சுன்னா போனாங்க, தெரியாமல் போகல. ஆனால் அங்கே அவர் எனக்கு நடந்து கொண்ட முருகாம் புலி வழியை அவர் தண்டை விலையை சொல்லி வேணாண்டு விட்டவர் தான் நல்லது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கிறோம். இது இந்த ஒட்டுமொத்தமான இந்த உரையாடல்களும் எங்களுக்கு ஒரு பொறியினை தட்டிவிட்டிருந்தால் அது ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு 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 சின்ன அசைவாக கருதி கொள்ளலாம், நாங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் என்கின்ற அந்த கருத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்புறவுகளே, கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பக்கவளமாக பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியில் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்புறவுகளே, மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு முரணமுடிவு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.